நல்லதே நடக்கும். ஓம் போக சித்தரே நம. காலையில எழுந்தவுடன் யார் முகத்தை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு வாசகர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில் நம்ம ஜீவனாடியில வந்திருக்கு. அதை நான் உங்ககிட்டயும் நான் சொல்றேன். ஓம் போக சித்தரே நம. முதல்ல என்ன வந்திருக்குன்னு படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓம் போக சித்தரே நம. நம சிவாய. மகனே கேள், யாம் உரைப்பதை பின்பற்றிடு. உன் நாள் சிறக்க ஒரு சூட்சமத்தை செப்புகின்றேன். அதாவது ஒரு நாள் ஃபுல்லா நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சூட்சமத்தையே நான் உனக்கு செப்புகின்றேன், சொல்கின்றேன் அப்படின்னு ஐயா உத்தரவு கொடுத்திருக்காங்க. வைகரை பொழுதில் துயில் நீக்கி எழுகின்ற வேளையில் உன் விழிகள் காணும் முதல் தரிசனம் அதிமுக்கியம். பிறப்பின் ரகசியம் அறிந்த மெய் ஞானிகளின் திருமுகத்தையோ அல்லது 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யும் கோமாதா ஆகிய பசுவை காண்பது உத்தமத்திலும் உத்தமம். வைகரை பொழுதில் துயில் நீக்கி அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 5:30 அந்த நேரத்துக்குள்ள எழுந்து, அந்த நேரத்துக்குள்ள எழுதுனா ஒரு 1/2 மணி நேரம் 6 மணி வரையும் அந்த நேரத்துக்குள்ள முழிச்சிட்டு மெய்ஞானம், அதாவது மெய்ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானிகள், உதாரணத்திற்கு மகா பெரியவா, ரமண மகர்ஷி, சித்தர்கள், போக சித்தர் ஐயா, அவங்க புகைப்படத்தை கூட நீங்க முதல்ல காலில் இஞ்சோன முதல்ல பார்க்கலாம். அல்லது அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களாகிய பசுமுகத்துல நீங்க காலையில ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதுதான் பார்க்கணும். அதுவும் சிறந்ததுலேயே மிக சிறந்ததுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. கண்டபின் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி உன் சிந்தையில் நிலைத்த இஷ்ட தெய்வத்தின் மூல மந்திரத்தை எண்ணிக்கை பெறலாமல் 21 முறை உள்ளன்போடு உரைப்பாயாக. அதாவது நீங்க மகான்க முகத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் யாரா இருந்தாலும் சரி, சிவபெருமானா இருக்கட்டும், இல்ல இது பெருமாளாக இருக்கட்டும், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி அந்த தெய்வத்துடைய மூல மந்திரம், உதாரணத்துக்கு சிவபெருமானுடைய மூல மந்திரம் ஓம் நம சிவாய, அது மாதிரி பெருமானுடைய மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு பல வகையான மூல மந்திரங்கள் இருக்கு. ஒரு தெய்வத்துக்கும் ஒரு மூல மந்திரம் இருக்கு. அது நெட்லயே நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். அதை நீங்க 21 முறை ஜபிக்க சொல்லியிருக்காங்க. எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கோ அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை 21 முறை உங்களை ஜபிக்க சொல்லியிருக்காங்க. யாம் செப்புகிறேன் கேட்டுக்கொள். இக்கணம் எவன் ஒருவன் தினந்தோறும் செய்கிறானோ அவனுக்கான நாள் முழுவதும் தெய்வ கடாட்சம் துணை நிற்கும். மனதில் சஞ்சலங்கள் யாவும் விலகி அகத்தில் பேரானந்தம் ஊடுருவும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதாவது இத தினமும் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு மனதில் பேரானந்தம் பெருகுமா. அந்த நாள் முழுவதுமே மனதுல பேரானந்தம் பெருகும்னு ஐயாவோட உத்தரவு. அதே மாதிரி மன சஞ்சலங்கள், இன்றைய காலத்துல மன சஞ்சலங்கள் தான் நிறைய பேருக்கு. சின்ன விஷயம்னாலே மன கஷ்டம் வந்துடுது. அந்த கஷ்டங்கள்லாம் போக நீங்க இதை தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த நாள் முழுவதும் எந்த கஷ்டமுமே வராது, மன சஞ்சலங்களே வராதுன்னு ஐயாவே உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதனால பேரானந்தமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய நாள் முழுவதும் நீங்க புத்துணர்ச்சியோட இருப்பீங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதனால இதை கேட்கறதே உங்களுக்கு பாக்கியம். அதனால மறக்காம இதை கேட்கறது மட்டும் இல்லாம இதை பின்பற்றி நடந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும், நல்லதே நடக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் போக சித்தரே நம.